வணக்கம் நண்பர்களே. நேற்றைய தினம் தமிழ் புத்தாண்டு எல்லோரும் நல்லா கொண்டாடி இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. நேற்றே நம்ம எம்டி சார் அவர்களும் அப்டேட் கொடுத்துருந்தாரு. அதுலேயும் நமக்கு நிறைய டவுட்டெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா ஏப்ரல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அமௌண்ட் வருமா, இல்லை ஜூன் 4க்கு அப்புறம் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் ஒரு முடிவு சொல்லியிருக்காரு. ஜூன் 4க்கு அப்புறம் தான் வரும் அப்படின்றது நேற்று எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்மளும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம். அதான் நடந்திருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே அமௌண்ட் வர்றதுக்கு சாத்தியக்கூறு அதிகமாக இல்லை. ஜூன் 4க்கு அப்புறம் தான் வரக்கூடிய சாத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நேற்று எம்டி அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அடுத்து இந்த அப்கிரேட் பிளான்லேயும் ஒரு சில சேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம சொன்னது மாதிரியே அப்கிரேட் பிளான்லேயும் சேஞ்ச் நடந்திருக்கு. ஆயுர்வேதிக் கேப்சூலை எடுத்துகிட்டு ஹெர்பல் கேப்சூல் கொண்டு வராங்க. இது ரெண்டுக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம கரெக்டாக தான் சொல்கிறோம் அப்படின்றது. நீங்களும் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க, நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுடன் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஜியோ நிறுவனத்தில் பார்ட் டைம் ஜாப் 20,000 வேகன்சிக்கு பக்கமாக அவங்க கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ யாராவது பார்க்கல, உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் பார்க்குறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதோட வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம அப்கிரேட் பண்ணுறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி MyV3 ஆயுர்வேதிக் கேப்சூல் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அது பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ மறுபடியும் அந்த கேப்சூல் மாற்றிருக்காங்க. இம்யூன் ஹெர்பல் கேப்சூல் இப்போ கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்கலாம். நம்ம என்ன தான் இந்த வீடியோவில் சொன்னாலும் நீங்கள் அப்படியே வாங்கி சாப்பிடணும் அப்படின்றது எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. நீங்கள் ஹெர்பல் வாங்கினாலும் சரி, ஆயுர்வேதிக் வாங்கினாலும் சரி, நீங்கள் உங்கள் ஃபேமிலி டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆயுர்வேதிக் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஒரு பழமையான ஒரு மருந்து. ஓகேங்களா? அதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேஞ்ச் பண்ணி இப்போது கேப்சூல் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடியெல்லாம் அது மூலிகை சாறு மாதிரி அரைச்சி குடிக்கிறது மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம நிறைய பேஸ்ட் மாதிரிலாம் நம்ம சாப்பிட்ருப்போம். நம்ம பாட்டி தாத்தாவெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ருப்போம். இப்போ அது கேப்சூல் வடிவை கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான். ஹெர்பல் ப்ராடக்ட்டும் இப்போ இயற்கையில் தயாரிக்கிறது தான். ஆனால் இப்போ இன்றைய காலகட்டத்தில் ஹெர்பல் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதனால நம்ம V3யும் எது நமக்கு ட்ரெண்டிங்காக எது நல்லதோ அதை தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் கேப்சூல் வடிவில் தான் கொடுக்க போகிறாங்க. இதில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இந்த கேப்சூல் பண்ணுறதுக்கு ஒரு சில கெமிக்கல் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் 2 டேப்லெட்டுக்குமே. இதில் ஆயுர்வேதிக்கை விட ஹெர்பலில் கொஞ்சம் கெமிக்கல் கம்மியாக இருக்குது அப்படின்றது நம்ம சர்ச் பண்ண அளவுக்கு தெரிஞ்ச விஷயம். 2 மருந்துமே இயற்கை முறையில் தான் தயாரிக்கிறாங்க. இருந்தாலும் கேப்சூல் வடிவில் கொண்டு வர்றதுக்கு அந்த கெமிக்கல்லாம் ஆட் பண்ணுவாங்க இல்லையா, அது ஹெர்பலில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் நம்மளோட கருத்து. அதனால் இதை வாங்கிறதும் வாங்காததும் உங்களோட விருப்பம். இருந்தாலும் ஒரு தடவை டாக்டரை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட உங்களோட உடம்புக்கு எது ஒத்துக்கும், எது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.